இந்த 2 மூலாதாரத்தை தாண்டி உடலுக்குள்ள எந்த மனிதனாலையும் பெரிய வேலையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. இந்த 2 மூலாதாரமும் மையமா இருக்கணும். ஒரு தனி மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ, அவனுடைய அந்த ஆண் பெண் தத்துவத்திலே தோத்து போயிடுறாங்க. அப்புறம் எப்படி கீழே இருக்கிற மூலாதாரத்தை கொண்டு இணைப்பான்? அவன் அந்த பொருளை உணர்ச்சிக்கும் குழந்தை பெக்கிறதுக்காக மட்டும்தான் இறைவன் கொடுத்தான்னு நினைக்கிறான். அது இறை தத்துவத்துக்குள்ள இருக்கிற செயல்னு அவன் நினைக்க மாட்டான். அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனாலதான் ஒரு யோகியா இருக்கிறவன் உடலை பத்தி அக்கக்கா பிரிச்சு ஒவ்வொரு ஏரியாக்குள்ள சொல்றான், பேசுறான், ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கறான். அதனால நீங்க அதை அவசியம் நீங்க பார்த்துக்கங்க. நீங்க படிக்கிறதெல்லாம் எந்த புத்தகத்தை வேணாலும் இறை சார்ந்து படிங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான். நம்ம வாழ்க்கைக்குள்ள சில நேரத்துல நமக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆயிடுவோம். சில நேரத்துக்குள்ள நம்ம சோர்ந்துருவோம். அப்போ ஒரு புத்தகம் ஒரு 4 எழுத்து உங்களை எழுந்து உட்கார வச்சிரும். அடுத்த இடத்துக்கு மூவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த மாதிரி நீங்க அனுபவத்தை எடுத்துக்கிட்டு தியானத்துக்குள்ள போகும்போது ஒரு இடத்துக்குள்ள நீங்க தியானத்துல பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த புத்தகத்தை எல்லாம் தோக்கடிச்சிடும். நான் பார்த்தது அதுதான். இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் அது வேற வடிவத்துக்குள்ள மாற்றி விட்டு போயிருது, வேற செயல் வடிவத்தை மாற்றிட்டு போயிருது. நீங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி அவ்வளவு சாமானியமா பேசிட முடியாதுங்க. இந்த பிரபஞ்சத்தை ரகசியத்தை கொஞ்சம் ஒரு 45% வரைக்கும் பேசியவர் வேதாத்திரி தான். அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி, பிரபஞ்சத்தை பத்தி அதிகமாக யாரும் பேசவே இல்லை. அந்த செக்ஷனுக்குள்ளே யாரும் இல்லை. உடல் சார்ந்து தான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தை பத்தியோ, இந்த சுழற்சியை பத்தியோ, இந்த செயல் வடிவத்தை பத்தியோ அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் பேசப்படல. அவர்கள் இன்னும் அகத்தியரை விட்டே வரல. அகத்தியருடைய செயல்ல இருந்து இன்னும் வரல. இன்னும் சிவலிங்கத்தோடைய உருவத்தோடைய லிங்கத்தை விட்டே அவங்க இன்னும் அகண்டு வரல. ஒரு யோகி ஆகிற ஏன் பட்டை போட மாட்டான்? ஏன் உத்தராட்ச போட மாட்டான்? ஏன் உருவத்தை கையெடுத்து கும்பிட மாட்டான்? கோயிலுக்குள்ள போனா அவன் எதுக்காக நான் போறோம்? சாமி கும்பிட போறோமா, இல்ல ஒரு விஷயத்த வாங்க போறோமா, இல்ல ஒரு விஷயத்த கொடுக்க போறோமா? அங்க என்ன நிகழுங்கிறது ஒரு உண்மையாக தவம் பண்ணுகிற ஞானத்துக்குரியவருக்கு அவனுக்கு தான் தெரியும். அங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எந்த வடிவத்துல வேணாலும் பார்க்கலாம். ஆனால் எதற்காக உருவத்தை ஒருத்தர் கும்பிட மாட்டாரு? அப்ப அவர் உருவத்தை வேண்டான்னு சொல்லல. அவர் வேற ஏதோ ஒண்ணு பார்த்து இருக்கிறார். வேற ஒண்ணு ஏதோ ஒரு செயல் வடிவத்தை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் ஒதுக்கவில்லை, அவர் உதாசனப்படுத்தவில்லை. அவர் வேற ஒரு விஷயத்தை கண்டுவிட்டார். ஒரு குரு என்ன சொல்றாருன்னா, விபூதியோ உத்ராட்சியோ எந்த செயலையும் நீ ஒதுக்க கூடாது. உனக்கு தியானத்துல ஒவ்வொரு நாளும் முன்னேறும் போது அது ஒதுக்கும், அது எடுத்து வைக்கும். நான் 2 உத்தராட்சி போட்டிருந்தேன். நெத்தி புள்ள விபூதி வச்சிருந்தேன். கட்டாத காவி வேட்டிகளே இல்ல. ஒரு நாள் எல்லாத்தையும் அவுத்துச்சு. நான் அவுக்கல. நான் போடாத செருப்பு இல்ல. பல நாள் செருப்பு தொலைஞ்சு போயிடும். மீண்டும் மீண்டும் போய் செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன். எல்லாத்தையும் அது புடுங்குனுச்சு. அதான் சொன்னேன், நல்ல தியானம் புடுங்கிரும் உங்ககிட்ட இருந்து ஒரு செயலை. நீ என்னப்பா கரிமீன் திங்கிறது, நீ விடுறது, அது உன்னை விட வைக்கும்பா. அது உன்னை விட வைக்கும். நீ என்ன விடுறது? அது உன்னை தூக்கி போடும். இது இல்லை, இதுல ஒண்ணு இல்லடா, சக்கடா அப்படின்னு அது உன்னை சொல்ல வைக்கும். நான் சொன்னா குரு சொல்லிட்டாருன்னு நம்பிக்கை. நீயா முடிவெடுத்தனா அதுதான் தீர்க்க தரிசியான செயல். அதுதான் வடிவம். அதுதான் உன்னுடைய அனுபவம். அதுதான் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த உத்திராட்சம் உனக்கு இதுக்கு மேல தேவைப்படாது. கலட்டி வைடா. உள் உணர்வு. அந்த உத்திராட்சத்தை பத்தி அறிவதற்காக போட்டு பல நாள் அறிந்தோம். அதற்குள்ள இருக்கிற ரகசியத்தை அறிந்து கொண்டோம். அதற்கு மேல் அது தேவைப்படாது. அதை கலட்டி வை. அடுத்தது ஒரு செயல் வடிவம். அது எல்லாம் பார்த்ததுனாலதான் இந்த செயல் வடிவத்தை செய்யறோம். வேற எதுக்கும் கிடையாது. ஞானத்துக்குள்ள தொட்டவன் ஒரு நூலை கூட பிரபஞ்ச அனுமதி இல்லாம தொட மாட்டான், செய்ய மாட்டான். அவன் கட்டியிருக்க வேட்டியிலிருந்து அவன் செய்யற ஒவ்வொரு செயலுக்குள்ளையும் உண்மையிலேயே அவன் ஞானத்துக்குரியவனாக இருந்தானா, அவன் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து ஒரு செயல் பெற்றிருந்தானா, பிரபஞ்சத்துடைய அனுமதியிலிருந்து அவனை பார்த்ததை தான் அவன் ஒரு வடிவமா செய்வான். அதுதான் கொடுப்பான். அவன் ஓன் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள இருந்து அந்த தியானத்துக்குள்ள பார்த்ததை தான் செஞ்சான். ஒவ்வொரு சித்தர்களுடைய பாடல் எல்லாத்துலயுமே என் குரு சொன்னதை நான் எழுதுனேன்னு இல்லை.
நான் பார்த்தேன், எனக்கு வாளை உதவுனா, நான் பார்த்தேன் இந்த நரம்ப, நான் பார்த்தேன் இந்த சக்கரத்தை, நான் பார்த்தேன் குண்டலினி சக்திய, அதோட தன்மை என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத கிளியரா அவனுடைய சொந்த அனுபவத்தை தான் கொடுத்தான். வேற யாரோடைய அனுபவத்தையும் அவன் பிடிச்சி எழுதல. ஒரு எழுத்தாளர் ஒருத்தரை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி எழுதுறது வேற. ஆனா ஒரு யோகி கடவுள் மேல இன்ஸ்பயர் ஆகி எழுத மாட்டான். எந்த யோகியும் இறைவன் மீது இன்ஸ்பயர் ஆகி எழுதல. நீங்க வெறும் திருவாசகத்தை சிவன் மீது இன்ஸ்பயர் ஆகி எழுதினார்னு நினைக்கிறீங்களா? அவரே சிவனாக மாறினார். அதுதான் செயல் வடிவம். நீங்க போய் வான்லாம் கலக்க முடியாது. எப்படி வான் கலப்பான் மாணிக்க வாசகன்? எப்படி கலக்க முடியும் வான் போய்? அப்ப வான் கலக்கிறானா எப்படி கலப்பான்? அப்ப தியானத்துக்குள்ள எந்த உயரத்தையும் எந்த ஸ்கேல அவர் எட்டி இருப்பாரு, எவ்வளவு பெரிய அனுபவத்தை அவர் பெற்றிருப்பாரு, அது எவ்வளவு பெரிய செயல், எப்படி வான் கலக்க முடியும்? அப்ப என்ன வடிவம் அதுக்குள்ள இருக்கு? அப்ப இந்த உடலை என்ன ஃபார்முலாவுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு யோகி கண்டறிந்தான். இந்த உடலை கரைக்க முடியுமா? புளி கரைக்கிற மாதிரினா கரைக்க முடியும் அப்படிங்கிறத ஒருத்தன் தியானத்துக்குள்ள அவன் கண்டறிந்தான். பல நாள் போராடினான், பல இரவுகள் போராடினான், பல பகல்கள் போராடினான். குரு உதவுனா. பல இரவுகள் எல்லாம் எத்தனையோ இடங்களுக்குள்ள நம்ம பார்த்த அனுபவத்துக்குள்ள இருந்து அந்த தியானத்துக்குள்ள வெவ்வேறு வடிவத்துக்குள்ள இருக்கு. ஒரு சிறு தவறு இருந்தா கூட அது நம்மளை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. நான் மீண்டும் தான் சொல்லியிருக்கிறேன், பிரபஞ்சத்தோடைய ஒரு சிறந்த மாணவனாகத்தான் நான் பிரயாணம் பண்றேன். அதனாலதான் இந்த தியானத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த வகுப்பை முன்னெடுப்பதற்கு காரணமாக இருப்பது என்னன்னா, அதோடைய வழிகாட்டுதல்ல போறதுனாலதான் இதை முன்னெடுக்க முடியுது. என்னுடைய அசட்டு தைரியம், என்னுடைய சொந்த அறைக்குள் 4 புத்தகத்தை, திருமூலர் புத்தகத்தையும் காகபஜண்டர் புத்தகத்தையும் வாசித்து விட்டு இங்கு நான் வரவில்லை. காகபஜண்டரும் திருமூலனும் வருவான் என்ற ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருந்தா வந்திருக்கிறேன். அந்த புத்தகத்தினால அதை எழுதின அந்த ஆற்றலையே நம்ம ஒரு செயல் வடிவம் செஞ்சிட முடியும். அதை பார்த்தோம் தியானத்துக்குள்ள. அந்த வடிவம் இருக்கு, அந்த செயல் வடிவம் இருக்கு. அந்த அலைவரிசை எப்படி வேலை செய்யும், அந்த அலைவரிசையோட செயல்பாடுகள் என்னங்கிறத உணர்ந்துதான் ஒரு வேலை செய்யறோம். அதனாலதான் இந்த மாதிரி செயல்களை செய்ய முடியுது. இல்லைன்னா சாத்தியப்படுத்த முடியாது. சாத்தியப்படுத்துறது ரொம்ப கடினம். நான் பல நாள் பல விஷயத்துக்குள்ள மாணவர்கள்கிட்ட சொல்றது எல்லாமே, இறைவனை யாருமே அடைய முடியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு துன்பம்ங்கிறது உங்களுக்கு அனுபவம். சொல்லிக்க முடியாத துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தேன், யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாது. நோ டிஸ்கஷன். நம்மளுடைய துயரத்தை கோபம் கடவுள் மீது, மனிதன் மீது, எல்லாத்து மீது உச்சகட்டத்துக்கு வரும். ஏன்னா ஒரு பணம் கடன் வாங்கியிருப்போம், ஒரு போன்ல அவன் திட்டு நம்மளால தாங்க முடியாது. அப்ப என்ன செய்யறதுனே தெரியாத ஒரு செயல் இருக்கும். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா அந்த இடத்தையெல்லாம் இறைவன் எனக்கு அதிசயம் பண்ணியிருந்தானா நான் நிச்சயமாக பணக்காரனாக தான் ஆயிருப்பேன், இறைவனோட பக்தன் ஆயிருப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல சோறு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா தியானம் பண்ணிருக்க மாட்டேன். அந்த இடத்த, அந்த கடன்காரன்ட்டப்பட்ட அவமானத்தையும் அந்த கண்ணீரையும் கடக்கிறதுக்கு கத்து கொடுத்தான். அந்த கடக்கிறதுக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்கும் இந்த தியானம் தான் உதவுனுச்சு. இந்த தியானம் என்னன்னா, வலிமையா நில்லு, முன்னாடியும் குத்துவான் பின்னாடியும் குத்துவான், குத்தட்டுண்டா நின்றா அப்படின்னு இந்த தியானம் தான் எனக்கு கத்து கொடுத்துச்சு. அந்த நிக்க வச்சதுதான் எனக்கு இந்த ஞானத்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இல்லைன்னா நான் சந்தித்த செயல்ல ஒரு முறை இல்ல 100 முறை சூசைட் பண்ணிருக்கணும். இப்போ தனி மனிதர்கள்ட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு புத்தகத்துல 400 பக்கம் 500 பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் 500லேருந்து 600 சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இருக்கு. ஒரு 5 பிரச்சனை 10 பிரச்சனை எல்லாம் கிடையாது, 500க்கு மேற்பட்ட ப்ராப்ளங்களா வச்சிருக்கிறாங்க. அந்த செயல் வடிவம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த செயல் வடிவத்தை ஒரு பேஜையும் படிக்கும்போது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதரையும் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் பேசினா ஒரு புத்தகம் வாசிக்கிற மாதிரி ஒவ்வொரு பேஜா அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல என்னதுங்க நடந்துச்சு, 5 வயசுக்கு முன்னாடி என்னமா நடந்துச்சு, 10 வயசுல என்னமா நடந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு பேஜா அவங்க நவுத்திக்கிட்டே வருவாங்க. கடைசியில் அந்த உரையாடல் முடியும் போது கூட அவங்க விடவே மாட்டாங்க. அப்பயே நான் இதை சொல்லிடுறேன் உங்ககிட்ட அப்படிம்பாங்க.
அப்ப அந்த இடத்துல எல்லாம் நீங்க கடக்க கத்துக்கொண்டா உங்களுக்கு முழுமையான அனுபவத்தை பெறுவதற்கான ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை கிடைச்சிடும். ஆனா தியானமே பண்ணாம வெறும் நம்பிக்கை அடிப்படையில் நின்னா ஒண்ணும் கிடைக்காது. நம்ம எங்க நின்னோம்னா தியானமும் பண்ணணும், ஒரு இறை தன்மைக்குள்ள இறை வடிவத்துக்குள்ள இறைவனை நம்பி கண்ணா புண்ணான்னு சித்தர்களை நம்பி நின்னோம், கண்ணா புண்ணான்னு உதவுனீங்க, அவ்வளவுதான் விஷயம். அப்படி ஒரு வெறித்தனமான சொல்லுவாங்கல்ல, தகுதிக்கு மீறி வேலை செஞ்சோங்க. 10,000 ரூபாய்க்கு நமக்கு வருமானமே கிடையாது, 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் கடன் வட்டிக்கு அந்த அளவுக்கு மாத வட்டி கட்டுற அளவுக்கு ஒரு வேலை செஞ்சோம். யாருக்காக வேலை செஞ்சோம்னா நமக்காக தான் தொழில் செஞ்சோம். அந்த தொழிலுக்குள்ள சித்தர் சம்பந்தமான ஒரு வேலை செஞ்சோம். ஆனா அது வெறும் லாபத்துக்காக இல்ல, சித்தர்கள் உதவுவான், சித்தர்கள் காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோட ஒரு வேலை செஞ்சோம். கண்ணா புண்ணான்னு வேலை செஞ்சோம், தியானம் பண்ணோம், அதே வேலையா இருந்தோம். ஆனால் எல்லா வடிவத்திலையும் தோத்தோம், ஆனால் தியானத்துல தோக்கல. கடைசியா அந்த ஃபைனலா என்ன தெரியுமா கொடுத்தான்? எதுவுமே உனக்கு தேவைப்படாது, நான் வந்துட்டேன்டான். கடைசியா நான் என்ன தெரியுங்களா அங்க பார்த்தேன்? இறைவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இருக்கு, என்னால அனுபவிக்க முடியல. சைக்கிள்ல போக வழியில இன்னைக்கு 10 கார் இருக்கு, ஏறி போக முடியல. இந்த வாங்கல நம்ம வீட்டுக்குங்கிறான். ஒரு கொசுக்கடியில ஒரு சின்ன ஒன்று இடம் சென்னையில ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு காத்திருந்த காலம் போய் எல்லாம் இருக்கு, அனுபவிக்க முடியல. ஏன்னா இறைவன் அனுபவிக்கவே விட மாட்டான். புரியுதுங்களா? ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா, என்னதான்டா நீ அனுபவிக்கணும், வேற எவனடா நீ அனுபவிக்க போற, போடா அப்படின்ட்டான். அவ்வளவுதான் விஷயம். இது உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஸ்பார்க்க, ஒரு ஃபயரை உருவாக்குங்க. நீங்க நிச்சயமா ஒரு விவேகானந்தர் மாதிரி எல்லாம் உங்களால ஒரு நாள் வாழ முடியாதுங்க. அந்த மாதிரி உன்னதமான வாழ்க்கைய நீங்க படிக்க கூட மாட்டீங்க, அதான் வருத்தம். புரியுதுங்களா? படிக்க கூட மாட்டீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப. ராமகிருஷ்ணர் மாதிரி விவேகானந்தர் மாதிரி ஒரு ஆளை இந்தியாவில் சிலையெல்லாம் வைக்கக்கூடாதுங்க, ஒவ்வொருத்தனும் இதயத்துல சுமந்துட்டு போகணுங்க. அந்த மாதிரிலாம் ஒருத்தன் நிச்சயமா இருக்க முடியாதுங்க. இந்த மாதிரிலாம் ஒருத்தன் இருக்க முடியுமா? தாய் அழுவுறாங்க, சகோதரி அழுவுறாங்க, சகோதரன் அழுவுறாங்க, ஞானம் குரு கொடுத்த கட்டளைன்னு நிக்கிறாங்க. நம்ம நிப்போமா? சுவாமி கடமையை செய்து விட்டு வருகிறேன், எனக்கு உதவுங்கன்னு ஓடி போயிடுவோம். புரியுதுங்களா? நீங்க மாம்பழத்தை கொடுங்க, வீட்டில் இருந்து கரெக்டா கட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் அப்படியே வந்துடுறேன், நீங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கங்க. அப்புறம் இன்னொரு வடிவத்தை என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ஞானம் பெற்றுட்டீங்க, நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு பார்த்தையமா பூந்து ஏதாவது பண்ணி என்ன ஞானம் அடைய வைக்கணும், அதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க, குருங்கிறது அதானே. அப்படின்னா இப்ப நான் பார்த்தையமா அவரை ஞானம் அடைய வச்சுட்டேன்னா அவர் என்ன செய்வார்? அவர் ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா வருத்தப்படுவாரு? குருநாதன் என்னை திட்டுவாரு. ஏன் திட்டுவாருன்னா, இவ்வளவு பெரிய உயர்ந்த செயலை ஒண்ணுமே பண்ணாம சோம்பேறியா என்ன அப்படி ஆக்கி விட்டீங்களே குருநாதா, எனக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்களே, இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்களே, இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டீங்களேன்னு அழுவாரு. அப்ப கடந்து வரும்போது என்ன ஆகும்னா, அதனாலதான் இறைவன் சொல்றான், நீயே சிவன்டான்ட்டு போயிடுறான். அதனாலதான் ஒரு தனி மனிதன் ஞானம் அடைந்ததுக்கு அப்புறம் அவன் காலுக்கு பாத பூஜை, மாலை, மரியாதை, சிலை இதெல்லாம் ஒரு சித்தர் வேண்டாங்கிறான். ஏன் முழுவதுன்னா அவனே அங்க இறைவனாக மாறுறான். அவன் பட்ட துன்ப துயரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்ப இந்த சூழ தேகத்துக்கோ அவனுக்கோ அந்த 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 செயலுக்கு அது கொண்டாடப்படணும். இவனை மாதிரி ஒருத்தனை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் இறைவனே பிரபஞ்சமே அதை அனுமதிக்குது, அந்த செயலை செய்யுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றது, இந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சு நீங்க கண்டிப்பா கண் கலங்காதீங்க, வருத்தப்படாதீங்க. இது உங்களை உருவாக்குறதுக்காக ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, நான் ரொம்ப ரசிக்கிறது எதுன்னா, நான் பற்ற வறுமை. என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத தருணம் எதுன்னா, நான் ரொம்ப நாள் அழுதது. ரொம்ப என் வாழ்க்கையில ரொம்ப பெஸ்ட்னா என்னுடைய உறவினர்கள் என்னை ரொம்ப கேவலமா திட்டினது. இதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப பொக்கிஷம். நான் யார புகைப்படமா வீட்டுல மாட்டணும்னு நினைக்கிறேன்னா, என்னை யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்களதான் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் ஞானம் அடைஞ்சிருக்கவே முடியாது. என்னை வேகமா புஷ் பண்ணது இவங்க தான். அடிச்சு 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 தூக்கி போட போட அந்த துணி கிளியவே இல்லை. அதுதான் செயல்.
அதனாலதான் நான் சொல்றேன், இது ஏதோ நம்பிக்கையில சொல்லலைங்க. இந்த காலகட்டத்துல நான் சவாலா சொல்றேன், ஞானத்தை எல்லாம் அப்படி பெற முடியாது. அவ்வளவு பெரிய வலிமையான ஒரு செயல் வடிவத்தை நிச்சயமா நான் பண்ணேன். என் கூட இருக்கிறவங்களுக்கும் என் உறவினர்களுக்கும் யாராலையுமே நம்ப முடியல. இந்த லாட்டரி சீட்டு விழுந்தோன்னே 1 கோடி ரூபாய் விழுந்தோன்னே ஒரு செயல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செயல் வடிவமா என்னடா இது எப்படி நிகழும்? நிறைய குருமார்களே இந்த செயல் வடிவத்தை கண்டுட்டு இது எப்படி நிகழுங்கிறதா அவங்க சொல்றாங்க. ஏன்னா இது அவ்வளவு பெரிய கடினமான செயல் இருக்கு. ஆனால் இந்த செயலை ஒரு மனிதன் உணர்ந்து அதை அனுபவிச்சு அதை கடந்தானா அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதை நீங்க பார்த்துக்க வேண்டியது முழு செயல் வடிவமா நான் என்னுடைய செயல்ல சொல்றேன். இந்த பக்தி ஒரு இடத்துல நீங்களே மாறிடுவீங்க. இந்த செயல் வடிவத்தெல்லாம் நீங்களே உங்களுக்கு எதை பார்க்குறீங்களோ அந்த வடிவத்துக்குள்ள நீங்க போக தொடங்கிடுவீங்க. அப்ப நீங்க அவசியம் பார்த்துக்கங்க. நான்லாம் சிறு வயதுல சிவன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ராமர்லாம் எங்க வீட்டுல எல்லாம் யாரும் கும்பிட மாட்டாங்க. கிருஷ்ணர்லாம் எங்க வீட்டுல கும்பிட மாட்டாங்க. சிவன், முருகன் இவங்க தான் வழிபடுவாங்க. ஆனால் நான்லாம் ஞானத்துக்குள்ள இந்த ராமன் வடிவத்தை எழுதி வைத்திருக்க எழுத்து இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒன்று பார்த்தேன் பாருங்க, அன்னைக்கே கரைஞ்சு போயிட்டேங்க. நம்ம ஒன்று பார்த்தோம் பாருங்க. ஆனால் எனக்கு என்னன்னா, இன்ன வரைக்கும் இந்தியாவில் அந்த ராமனை அப்படி பார்க்காமையே பேசுறதை நினைச்சு தான் நான் பல நாள் சிரிச்சிருக்கிறேன். ராமன் வடிவத்தை யாராலையும் அந்த ஒரிஜினலை பார்க்க முடியாதுங்க. இவங்க பார்த்துருக்க ராமன்லாம் இல்லைங்க, அது அந்த ராமன் இல்லைங்க. அந்த உண்மையான ராமனை பார்த்தா அது வேறங்க. அது ராமன் வேற வடிவத்துக்குள்ள இருக்கிறான், வேற செயலுக்குள்ள இருக்கிறான். அதை ஞானத்துக்குள்ள பார்த்தா தெரியும் அந்த வடிவம் எப்படி இருக்கு, அந்த செயல் வடிவம் எப்படி இருக்கு. நான்லாம் அதிர்ந்து இல்லை, அந்த ஒரு சன்னாயி நின்றுட்டேன். அப்ப அது ராமன்னா ஒரு உருவம் இல்லை, அது ஒரு தன்மை, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. அந்த செயல் வடிவம் இந்த உடலுக்குள்ள எங்க கனெக்ட் ஆகுது, அது எதற்காக தோண்டப்பட்டது? ஒரு செயல் வடிவம் ஒரு உருவம் எடுக்குது, ஒரு பேர் தாங்குது, ஒரு வேலை செய்யுதுன்னா அது பிளெயினா வேலை செய்யறது இல்ல. அந்த காலகட்டத்தில் அது என்ன தன்மை கொண்டு வேலை செய்யுது. இப்ப இந்த காலகட்டத்தில் பல்வேறுபட்டவங்க பக்தி மார்க்கத்தில் இருக்கிறாங்க, பல்வேறுபட்டவங்க ஞானத்துல பல்வேறுபட்ட கலைகள்ல இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் வேற வடிவத்துக்குள்ள மாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள ஒருத்தர் வருவார்னா அந்த தன்மையில இருந்தாதான் அதை சரி செய்ய முடியும். அதனாலதான் இறை என்பது, இறை ஆற்றல் என்பது ஒரே மாதிரி இல்லை. இந்த கிரகத்தில் இருக்கிற அத்தனை கோள்களும் ஒரே தன்மையில இல்லை, வெவ்வேறு தன்மையில இருக்கு. சூரியன் வேற தன்மையில இருக்கு, சந்திரன் வேற தன்மையில இருக்கு. ஆனால் நீங்க பார்க்கறது சூரியன் என்பது ஒன்றாக பார்க்கறீங்க. சூரியனுக்குள்ள கோடிக்கணக்கான சூரியனாக அணுத்துவல்களாக பல்வேறுபட்ட உயிர் சக்திகள் இணைந்து செயல்படுறது ஒரு சூரியனாக இருக்கு. அதுக்குள்ளிருந்து வெளியில வந்த ஆயிரக்கணக்கான சூரியனாக தனித்தனி உயிராக வெளியில வரும். அந்த மாதிரிதான் ஒரு உடலுக்குள்ள, சுவாசத்துக்குள்ள, ஒரு செயல் வடிவத்துக்குள்ள பல்வேறுபட்ட அலைவரிசையாக காற்று தன்மையில நம்மளுடைய உயிர் வடிவம் செயல்படுது, நம்மளுடைய உயிர் தன்மை செயல்படுது. இந்த தன்மையை ஒரு 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 வடிவமா ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து ஒருத்தன் நிலைநிறுத்துறான், அந்த உயிரை பலப்படுத்துறான். அந்த செயல் வடிவமா இருந்து சூரியன் சந்திரன் எப்படி ஒரு உருவமா இருக்கோ அந்த மாதிரி இந்த உருவத்தை தாண்டி உள்ள ஒரு உருவமாக உயிர் துளியை ஒருத்தன் வைக்கிறான். அவன் தான் ஞானவானாக மாறுறான். நீங்க ஒரு உருவத்தை பார்த்துட்டீங்கல்ல, அதே மாதிரி இந்த காற்றை வச்சு அவன் பல்வேறுபட்ட அந்த செயல் வடிவத்தை அதையே உயிர் துளியாக மாத்தி 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 அவன் ஒரு உருவத்தை அந்த ஒளியாக ஒரு இடத்துல கொண்டு போய் நிலை நிறுத்துறான். அந்த இடத்தை தான் இந்த பெடரியையும் இந்த இடத்தைக்குள்ளையும் ஒரு செயல் செய்யறான். அப்ப அவன் வேலை பிரதானமா எங்க இருந்து வேலை செய்யறான்? ஒரு யோகினா இங்கிருந்து வேலை செய்யறான், இங்க இருந்து வேலை செய்யறான். அவனுடைய 2 ஜங்ஷன் மெயின். இந்த உலகத்திலே தலை சிறந்த யோகிங்கிறவன் கழுத்தை தாண்டி வேலை செய்யறான். அதுக்கு கீழே இருக்கிறவன் இதயத்தை தான் அவன் நெற்றி கண்ணா இருந்து வேலை செய்யறான். எத்தனையோ பேர் சித்தர்கள், மகான்கள் இதயத்தையே நெற்றி கண்ணாக வைத்து வேலை செய்திருக்கிறார்கள். பெரிய செயலுக்குள்ள இருக்கிறவன் இந்த புருவ மத்தியத்தை தான் வச்சு வேலை செய்யறான். அவனோட ஜங்ஷனே இதுதான். அவன் கையை தூக்குறது காலையெல்லாம் தூக்க மாட்டான். அவன் கையே, அவன் காலு, அவனுடைய எல்லா செயலும், அவனுடைய உலகங்கிறது இதுதான். அவனுடைய படைப்புங்கிறது இதுதான். இதுதான் அவனுடைய செயல் வடிவம். இதுக்குள்ள இருந்துதான் அவனுடைய பணி துவங்கப்படுகிறது, அவனுடைய வேலை இருக்கு.
அவனுடைய செயல் வடிவமாக ஒரு செயல் ஆக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறதுங்கிறத நீங்க ஆத்மார்த்தமா புரிஞ்சுக்கணுங்கிறத என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். அது எந்த மாதிரி உங்களுக்கு கண்மையா இருக்குங்கிறது தெரியல.